டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. ஸோ ஏன்னா ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது வாய்ப்பகுதியிலையும் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. ஒரு சிலருக்கு பற்கள்லையும் அந்த எனாமல் தேஞ்சு போகிற மாதிரி இருக்கும். எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த டூத் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது பல் கடித்தல், ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். பல் நேரம் கடிச்சிட்டே இருப்பாங்க. ஸ்பெஷலாக குழந்தைகள் ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துருக்கிறதுனால வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெரும்பாலும் பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கா? ஸோ இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தோம்னா வாயில் நிறைய பேருக்கு பேட் ப்ரீத் வருது. ஸோ வாய் துர்நாற்றம் ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் நம்மளுடைய சீரண மண்டலத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் வாயிலே நமக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ரொம்ப நாளாக அல்சர் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு வாயில் பேசும்போது பேட் ப்ரீத் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் வாயில் நிறைய பேருக்கு அல்சர். ஸோ டங்கில் நாக்கில் பார்த்தோம்னா ஃபிஷர்ஸ் அடிக்கடி இருக்கும். ஸோ பாலம் பாலமாக வெடித்த மாதிரி சின்ன சின்னதாக அல்சர் இருக்கிறது. அப்புறம் நாக்கில் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு சின்ன சின்ன புண்கள் மாதிரி கொப்புளங்கள் ஏற்பட்டு சிவந்த நிறத்தில் இருக்கும். ஸோ வாய் கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா அல்சர் தொடர்பான பிரச்சனைகள், வயிறு எரிச்சல், வயிற்றில் புண்கள் இருக்கிறது, கேஸ்ட்ரைட்டிஸ், அசிடிட்டி, ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கும்பொழுது வாயிலையும் நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஏன்னா ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகும்போது வாய்ப்பகுதியிலையும் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. ஒரு சிலருக்கு பற்கள்லையும் அந்த எனாமல் தேஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ பல்ல பார்த்தோம்னா அடிக்கடி கேவிட்டிஸ் ஏற்படுறது, பற்களில் ஒரு ஷைனிங் இல்லாமல் சொரப்பாக இருக்கிறது, நல்லா தேஞ்சு போயிட்டு கேவிட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டூத் ஏக் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். டூத் கேரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொற்றை பற்கள். ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு இருக்குது. இந்த சொத்தைப்பல் பிரச்சனையும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம்? நான் முன்னரே சொன்ன மாதிரி டைஜஷன் நார்மலாக இருந்ததுன்னா நமக்கு ஓகே. இல்லைன்னா டைஜஷனில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது பற்களிலும் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுது. ஒரு சிலர் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது. ஸோ குழந்தைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஸ்வீட் நிறைய சாப்பிட்டா சொத்தப்பல் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதிகமான இனிப்பு சாப்பிட்றது, சரியாக ப்ரஷ் பண்ணல, ஸோ நம்ம கேர் பண்ணிக்கல, ஸோ பற்கள் ஆரோக்கியமாக நம்ம பராமரிக்கல அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, ஸோ மார்னிங் ப்ரஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபுட்டு நிறைய சாப்பிட்றது, முக்கியமாக இந்த ஆசிட் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ், ஸோ சோடா குடிக்கிறதோ இல்லை ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது, கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆசிட் நேச்சர் இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறதுனாலையும் என்ன ஆகும்னா பற்கள் தேய ஆரம்பிச்சிடும். வாய்ப்பகுதியிலையும் புண்கள் அதிகமாக ஏற்படும். ஸோ இந்த புண்கள் நமக்கு சரியாகிறதுக்கு என்ன செய்யலாம்? இதற்கு அடுத்ததாக பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இயற்கையான முறையில் நம்ம ஒரு பற்பொடியோ நம்ம யூஸ் பண்ணும்பொழுது பற்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். அதை வீட்டிலே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம்? ஒரு சிலர் நினைப்பாங்க, காலையில் எந்திரிச்சு அவசரத்தில் இந்த பற்பொடி எடுத்து கையில் தொட்டுலாம் நம்ம விளக்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க, ஸோ ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு நேரத்தில் எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோமோ ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த டூத் பவுடரை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு சிலருக்கு ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை இருக்கும். ஈறுகளில் ரத்தம் வடிதல் பிரச்சனை, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈறுகளில் அதிகமான வீக்கம் இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வீக்கம் இருக்குது, ரத்தம் வடிதல் பிரச்சனை இருக்குது, பற்கள் வேர் பகுதியில் ஒரு வலிமை இல்லாமல் பல் லேசாக ஆடிக்கிட்டே இருக்கும். 40 இயர்ஸ் தாங்க ஆகுது, அதுக்குள்ளே பல் எல்லாமே ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லுவோம். ஸோ அப்போது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ கால்சியம் லெவலை செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா பற்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். டக்குன்னு பல் கூச்சம் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ நம்ம சூடாக சாப்பிட்டாலோ இல்லை சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாலோ பல் கூச்சம் அதிகமாக இருக்கும், பல் வலி இருக்கும். ஸோ இதற்கு காரணம் என்னென்னா சென்சிட்டிவிட்டி, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஸோ பற்களில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கிறதுக்கு காரணம் நரம்புகள் பலவீனமாக இருப்பது தான் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். ஸோ ஒரு சிலருக்கு நம்ம பார்த்துருப்போம், கையில் லேசாக நடுக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க, பேசும்போது வாய் குளறுது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் சில நேரங்களில் தடுமாற்றம்,
கால்களில் வந்து நடுக்கம் ஏற்படுது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பல் கூச்சம் இருக்கும். ஸோ சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில வகையான உணவு சாப்பிட்டாலே டக்குன்னு பல்லு கூசுது, சில புளிப்பான உணவு பார்க்கும்போதே எனக்கு பல்லு கூச்சம் வந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் எனக்கு பல்லு நரன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில் தூங்கும்பொழுது பல் கடித்தல். ஸோ இந்த பிரச்சனையும் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். பல்லு வந்து நரன்னு கடிச்சிட்டே இருப்பாங்க, ஸ்பெஷலாக குழந்தைகள். ஸோ இது எல்லாமே நமக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் வரக்கூடியது. வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு பகுதியில் சின்ன சின்னதாக வார்ம்ஸ் இருக்குது, புழுக்கள் இருக்குன்னா இரவு தூங்கும்பொழுது பல்கடித்தல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ வயதானவர்களுக்கு என்ன ஆகும்னா, நேச்சுரலாகவே பற்கள் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிடும். பலம் இழந்து பற்கள் ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிக்கும். ஆனால் நார்மல் ஏஜில் இருக்கும்பொழுது சில சமயங்களில் தவிர, அதாவது சில சமயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பற்கள் மோலார் டீத் அப்படின்னு சொல்லுவோம், கடவாய் பற்கள். ஸோ இந்த பற்கள் எக்ஸஸாக வந்து வளர ஆரம்பிச்சிடும். இல்லை நமக்கு அந்த மேண்டபிளில் சாக்கெட் இல்லாமல், ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் பற்கள் வளரும்போது ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சர்ஜரி வந்து எடுத்துக்கலாம். ஆனால் சாதாரணமாக ஏற்படக்கூடிய நமக்கு பற்களில் இந்த மாதிரி ஜிஞ்சுவைட்டிஸ் பிரச்சனை, ஈறுகளில் பிரச்சனை இருக்குது, பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், டூத் கேரிஸ் இருக்குது, கேவிட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே வராமல் தடுப்பதற்கு ரொம்ப எளிமையான சித்த மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது. அல்சர் இருக்கிறவங்களும் இல்லை பேட் ப்ரீத் இருக்கிறவங்களும் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ டெய்லி மார்னிங் ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எண்ணெய் கொப்பளிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது என்ன பண்ணலாம்னா, நல்லெண்ணெயோடு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாயை நல்லா கொப்பளிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் டெய்லி நம்ம ரெகுலராக பண்ணும்போது இதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பேட் ப்ரீத் நமக்கு மறைய ஆரம்பிக்கும். ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துருக்கிறதுனால வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ வாயில் இருக்கக்கூடிய, டங்கில் இருக்கக்கூடிய அல்சர் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணமும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த உஷ்ணம் நமக்கு குறையும் பொழுது பார்த்தோம்னா உடலில் நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வயிற்று பகுதியிலும் புண்கள் இருந்தால் அதற்கேற்ற மாதிரி உணவும் சிகிச்சை முறைகளும் நம்ம எடுத்துக்கணும். இதற்கு அடுத்ததாக இந்த டூத் பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த டூத் பவுடர் நம்ம யூஸ் பண்ணலான்றதும் நான் சொல்கிறேன். இந்த டூத் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது கடுக்காய். ஸோ கடுக்காய் பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நெல்லிக்காய் பொடி. ஸோ நெல்லிக்காய் பொடியும் நமக்கு தேவைப்படுது. இப்போது கடுக்காய் பொடி 100 கிராம், நெல்லிக்காய் பொடி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் 50 கிராம் எடுத்துக்கணும், கிராம்பு 50 கிராம் எடுத்துக்கணும், உப்பு, இந்துப்பு ஒரு 50 கிராம் நமக்கு தேவைப்படுது. அடுத்ததாக கொட்டைப்பாக்கு 50 கிராம் நமக்கு தேவைப்படுது. காய்ச்சி கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நல்ல துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதுங்க. இது நம்ம கம்ஸில் வந்து ப்ளீடிங் இருக்குன்னா அதில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த காய்ச்சி கட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுவும் நம்ம இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வேப்ப இலைகள், வேப்ப இலையோட பொடி 50 கிராம், இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதுவே போதும். இதை வந்து சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி இதை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டே வரணும். கைகளாலேயே நம்ம ப்ரஷ் பண்ணலாம். ஸோ ஈறுகளில் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை நாக்கில் புண்கள் இருக்குது, பற்களில் பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பவுடர், ஸோ இந்த பல் பொடியை வந்து யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ ரெகுலராக இதை யூஸ் பண்ணி நம்ம பல் துளக்கிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். தொண்டை பகுதியில் வந்து நிறைய பேருக்கு இந்த டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கும், குரல் கம்மல் இருக்குது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஓரல் கேவிட்டியில் எந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ பற்கள் வலிமையாக இருப்பதற்கு இந்த டூத் பவுடர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதனோட டெய்லி ரெகுலராக நம்ம ஆயில் புல்லிங் பண்ணிட்டு வந்தாலும் ஓரல் ஹெல்த் வந்து நமக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். இப்போ நிறைய பேருக்கு பற்களில் அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு இது எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். இதனோட சேர்ந்து கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ கால்சியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள், ஸோ வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். கீரை வகைகளில் முக்கியமாக தூதுவளை ரொம்ப முக்கியம்.
அதுக்கு அடுத்ததாக பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை. ஸோ இந்த கீரைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பற்கள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ வயிற்றுப்பகுதியில் குடல் புழுக்கள் இருந்தால் அதற்கேற்ற சிகிச்சைகளும் எடுக்கணும். ஸோ டெய்லி நைட்டில் கடுக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ரெகுலராக ஒரு 10-15 நாட்கள் எடுத்துக்கலாம். வாய்விடங்க சூரணம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாய்விடங்கும் அக்ரஹாரம் 2 மூலிகையும் ஒன்றாக கலந்து சம அளவு கலந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவர்களுக்கோ இதை தொடர்ந்து நம்ம வெந்நீரில் கலந்து எடுக்கும்பொழுது வார்ம் இன்ஃபெஸ்டேஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் இந்த டூத் பவுடரை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.